ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். வணக்கம். இன்று மே 26, 2024. நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான சில ஸ்டாக் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய சில டவுட்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா சில ஸ்டாக்ஸ் அருமையான என்ட்ரி லெவலில் இருக்குது. இன்னும் சில ஸ்டாக்ஸ் நல்ல லெவலில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் ஒரு ஸ்விங் வியூவில் பார்க்கும்போது சப்போர்ட்டை உடைச்சு கீழே போக ஸ்டேஜிலும் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி உங்களுடைய ஹோல்டிங்ஸ் கூட இந்த வீடியோவில் வரலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்சஸை அப்லோட் பண்ண போகிறோம். அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை கேளுங்க. அப்போ தான் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் இது கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டு நிஃப்டி 500ல் டாப் கெய்னர்ஸாக வந்த கம்பெனிஸ் மினிமம் 20% 35% வரைக்கும் ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. அதில் 10 பங்கில் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொச்சின் ஷிப்யார்ட், நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்தது ஜிஆர்எஸ்சி, தேர்ட் இடத்துல பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட், அண்ட் அடுத்த கட்டத்தில் ஆர்பிஎன்எல், ஹிந்துஸ்தான் ஜிங்க், பிஎன்சி இன்ஃப்ரா, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், சிர்மா, எஸ்ஜிஎஸ், பிஇஎல், ஏஜிஸ்டிக் லாஜிஸ்டிக் வந்திருக்கு. அடுத்து வீக்லி லூசர்ஸாக வந்தவங்க குளோபல் ஹெல்த் கேர், டெலிவரி லிமிடெட், ஜிஎம்எம் ஃபார்லர், ஜேபி கெமிக்கல்ஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், இவங்கெல்லாம் வீக்லி லூசர்ஸாக வந்திருக்காங்க. இது வாங்க சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனாலிசிஸை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ஆர்பிஎலோட டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க. இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் ₹218.65. இந்த ஸ்டாக் பீனட் சார்ட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது ஒரு சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் நீங்கள் 210 இருக்கும். உங்களுடைய டார்கெட் 225 இருக்கலாம். பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ்க்கு கிரேட்டான ஸ்விங் என்ட்ரிக்கு பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பிரேக் அவுட் கேண்டில் ஹை வால்யூமில் இருக்கணும், நல்ல ஒரு க்ளோசரில் இருக்கணும். உங்களுடைய டார்கெட் 285 இருக்கும் ஸ்விங் என்ட்ரியில். ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட் கேண்டலுக்கு கீழே வச்சுக்கலாம். அடுத்து பல்ராம் சின்னி மில்ஸ், இந்த ஸ்டாக்குடைய டெய்லி சார்ட் தான் பார்க்குறோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹388.45 இருக்குது. இதில் இன்னும் என்ட்ரி வரலைங்க, பட் பிரேக் அவுட் ஸ்டேஜில் தான் இருக்குது. பேட்டர்ன் ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ட்ரி வேணும் அப்படின்னா அதை கன்ஃபார்ம் ஆகணும். ஹை வால்யூம் அண்டு கிரேட்டான கேண்டில் வரணும். இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகும்போது ரீடெஸ்டிங் லெவலில் என்ட்ரு ஆகுங்க. ஃபாலிங் வெஜ்ஜில் பிரேக் அவுட் கொடுத்தா கண்டிப்பாக ரீடெஸ்டிங் நடக்கும். ஃபுல் அண்ட் டீப் ரீடெஸ்டிங் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தனா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அடுத்து ஹோனாசா லிமிடெட், இதோடைய டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க. சிமெண்ட்ரிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த பங்கு. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹430.60. ஸோ ஐபிஓ வெளியே வந்ததுக்கப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த நிலையில் இப்போ ஒரு டீப் கன்சல்டேஷனுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கு. 50-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கு. இப்போது ரீடெஸ்டிங் கூட நடக்கலாம். ஸோ அடுத்து இன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன அந்த ரெட் கலர் கேண்டில் தாண்டி க்ரீன் கலர் கேண்டில் போகும்போது ஹை வால்யூமில் இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுங்க. உங்களுடைய டார்கெட் ₹505 இருக்கும். ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட் கேண்டில் அந்த ரீடெஸ்ட் கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கோங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் லிமிடெட், இந்த கம்பெனி சேனல் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ட் அண்டு சப்போர்ட் பேட்டர்ன் இதில் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ட் லெவல் ₹2306.45. இந்த பேட்டர்னை பிரேக்கர் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். காரணம், கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்கல இந்த பங்கு. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ₹600 தான் இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக இட்டாலி அண்ட் லண்டனில் நியூ மாடல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் எக்ஸ்ப்ளோசர் நிறையா இருக்கிறதுனால இந்த பங்கு இன்னும் மேலே உயர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிராஸ் பண்ணி ஒரு நல்ல கேண்டில் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸோடைய டெய்லி சார்ட் பார்க்குறீங்க. இந்த ஸ்டாக் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. வெறும் ₹60, ₹65 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த பங்கு ₹430 வரைக்கும் உச்சத்தை தொட்டு வந்திருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ₹450 போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்விங் என்ட்ரியில் 10% ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் கன்ஃபார்ம்டு ஸ்விங் என்ட்ரியாக இருக்கணும். அது ஒரு நல்ல ஹை கேண்டில், ஹை வால்யூம்
அண்டு 50-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க பங்காக இருந்தாலும் சரி, அது கம்மியாக இருந்த பங்காக இருந்தாலும் சரி, ஏன்னா 50-day மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அந்த மூவிங் ஆவரேஜை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் சான்சஸ் இருக்குது. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பங்கு HFCL லிமிடெட். இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹103.15. HFCL ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கிடையாது, வால்யூம்ஸ் மட்டும்தான் நல்லா ட்ரேட் ஆகிட்டுருங்க. பட் 50-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, ஹை வால்யூமில் இருக்குன்னு பை பண்ணுவாங்க. பட் இது ஒரு ட்ராப். இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா ஷேர் கீழே விழுகும், இல்லை கன்சல்டேஷனுக்குள்ளே போகும். ஸோ நீங்களே இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு டீப் கன்சல்டேஷன் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு என்ட்ரி வந்தாலும் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எனக்கு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் தெரியுது. இது வந்து பியரிஷ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட்டை உடைச்சு பங்கு கீழே வரதான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க்லாம் இந்த சார்ட் பேட்டர்னில் தான் இருக்குது. அடுத்து சாரிகமா லிமிடெட். இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் ₹478.35. இதோடைய டெய்லி சார்ட் பேட்டர்னில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் இந்த ஸ்டாக் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலில் வந்து பிரேக் கொடுத்தா மட்டுமே ஸ்விங் ட்ரேடு எடுக்கலாம். கடந்த 2 நாட்களாக நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்த இந்த பங்கு கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டில் ஸ்டக் ஆகி நிற்கிது. மேபி இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கலாம், ஷேர் கீழே பார்க்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணி பாருங்கள். ஏன்னா பேரிஷ் சைன் ரிவர்சல் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நல்லது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹156.50. ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ட் நம்பர் 1 165 வைக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற ரெசிஸ்டன்ட் 2 வந்து 168 உங்களுக்கு ஓகேனா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதில் புதிய என்ட்ரி எடுக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இதை விட அடுத்து நிறைய நல்ல வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டாக்ஸும் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நார்த்தன் ஈஸ்டர்ன் கேரிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா FIIs புதுசாக பை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த பங்குகளை பற்றி அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்து இந்த வீடியோவில் 4 ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த 4 ஸ்டாக்ஸுமே ஏஸ் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பை பண்ண ஸ்டாக்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு பங்கை பற்றி பார்த்து இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஜாகிள் லிமிடெட். இதோட வீக்லி சார்ட்டில் என்ட்ரி கிடையாது, டெய்லி சார்ட்டில் என்ட்ரி கிடையாது. பட் இருந்தாலும் இந்தியாவுடைய ஏஸ் இன்வெஸ்டரான ஆசிஸ் கோச்சாலியா இதில் பங்குகளை வாங்கிக்கிட்டே இருக்கார். கடந்த 2 குவார்ட்டர்ஸில் இவரோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராரு. அவர் எப்போவுமே ஸ்மால் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி பிக் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறவர். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியே ஏதோ ஒரு சைன் அவருக்கு இருந்திருக்கும். ஸோ இது நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கோஃபோர்ஸ். இந்த IT செக்டர் பங்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. சுமார் 3,22,000 ஈக்விட்டி ஷேர்ஸை ஓப்பன் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட வீக்லி சார்ட்டில் சப்போர்ட் லெவலில் இருக்குது. டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது 50-day மூவிங் ஆவரேஜை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஷேர் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். 3 லட்சம் பங்குகளை வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிக் நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஃபிபோனாச்சி லெவலில் பார்த்து கூட அவங்க பை பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்களும் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா FIIs பை பண்ணுற எல்லா ஸ்டாக்ஸும் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். உதாரணத்துக்கு பொன்னி ஈரோட 250 அவங்க பை பண்ணாங்க. ஸ்டாக் வந்து ₹530 வரைக்கும் சர்ஜ் ஆச்சு. அப்புறம் HDFC AMCயை 1690 பை பண்ணாங்க. 3200 வரைக்கும் போச்சு வெறும் 7 மாதத்தில். இப்போவும் ஷேர் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி கோஃபோர்ஸும் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கலாம். ஸோ பை பண்ணுங்கள், இல்லை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்டர்ன் கேரிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் ₹25.35. ஒரு பென்னி ஸ்டாக்கான இதை FIIs ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்திருக்காங்க. இதோட டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது பீனட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 50-day மூவிங் ஆவரேஜில் கரெக்டாக இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. இது வந்து சப்போர்ட் லெவலில் வந்துச்சுன்னா பியர் வந்து அவங்களுடைய க்ரிப்பை லூஸ் பண்ணிட்டாங்கன்னு, புல்ஸ் அந்த இடத்துல சார்ஜ் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ சப்போர்ட் லெவலில் இருக்குது. இதை நீங்கள் பை பண்ணலாம். அது வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்து பென்னி ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாம்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பேசிக்காக நம்ம சேனலில் பை பண்ணலாம் வேண்டாம்னு சொல்கிறது கிடையாது. இந்த வீடியோஸில் நான் வந்து என்னோடய வியூஸ் அண்ட் அனாலிசிஸை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர்ஸ் 39 லட்சம் பங்குகளை வாங்கியிருக்காங்க. FIIs புது என்ட்ரி எடுத்திருக்காங்க. FIIs உடைய ஹோல்டிங்ஸ் 0.15% இருக்குது. அடுத்த வீடியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டை கிளியர் பண்ணிடலாங்களா? இண்டிகோ பெயிண்ட்ஸை பற்றி கேட்டிருந்தாரு. இண்டிகோ பெயிண்ட்ஸோடைய வீக்லி சார்ட் தான் பார்க்குறீங்க.
ஐபிஓ வெளியே வந்து 2916 ரூபா ஹையை ரெக்கார்ட் பண்ணிச்சு இந்த ஸ்டாக். அதுக்கப்புறம் கீழே விழ ஆரம்பித்தது. இன்றைக்கி வரைக்கும் கீழே விழுந்துக்கு தாங்க இருக்குது. இன்றைக்கி 2024 வந்துருச்சு. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1356 இருக்குது. இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா தான் ஷேர் ஏன் கீழே விழுகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போதைக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது 50-day மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னை ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பிரேக் அவுட் லெவல் 1451 இருக்கும். பேட்டர்ன் பீனட் பேட்டர்ன். ஸோ என்ட்ரி கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக டவுட்டே கிடையாது 2600 டச் பண்ணிடும் இந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பிக் நியூஸ் வரும்போது கண்டிப்பாக ஷேர் மேலே போகும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஹோல்டிங் இருந்துச்சுன்னா டெய்லி சார்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா ஹார்லி சார்ட்டில் பிரேக் அவுட் வரும்போது என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டாக மாற்றி வெளியே வந்துடலாம். இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்ன எல்லோரும் பிரேக் அவுட் ட்ரேடர்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்குறது இண்டிகோடைய வீக்லி சார்ட்டு தாங்க. இந்த ஸ்டாக் கொடுத்தது வீக்லி சார்ட்டில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ரொம்ப சாதாரணமான பிரேக் அவுட். இதில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 97% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இதோடைய மூமெண்டம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருந்திருக்குங்க. ஸோ இதனால தான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார்